கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்துல நாம் கடைசி நாளிலே கடைசி நேரத்தில் இருக்கிறோம். 11 மாசமும் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் 11 மாசமும் நம்ம வாழ்க்கையில எத்தனை குறை இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, சிந்தனையிலே, இருதயத்திலே, பார்வையிலே, நம்ம காதுல கேட்கிற வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போறது, தேவன் அனுமதி கொடுக்காத இடத்துக்கு போறது, தேவன் சொல்லாத இடத்துல நின்று பேசுறது, இப்படி அது ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். என்னையும் சேர்த்தான். என்ன நேரத்தை எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்றோம், யார்கிட்டெல்லாம் தேவையில்லாம பழகுறோம், அது என்ன காரியம்? அது தேவனுக்கு பிரியமான காரியமா, இல்ல உலகத்துக்குள்ள காரியமா, இல்ல அநியாயமான காரியமா, இல்ல அசுத்தமான காரியமா, அப்படின்னு சொல்லி பல காரியத்தை நம்ம பார்க்கும்போது, தேவன் அனுமதி கொடுக்காமல் எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம இருக்கிறோமோ, போறோமோ, வைக்கிறோமோ, தங்கி இருக்கிறோமோ, எல்லாமே அந்த இடத்துலதான் எல்லா பிரச்சனையும் வரும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அநியாயம் தொடருது அப்படின்னா இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படிங்கிறார். ஒருவேளை அசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்படிங்கிறார். பரிசுத்தமா இருக்கணும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீதி செய்யறான் இன்னும் நீதி செய்யட்டும். கிருபையின் காலம்தான். கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார். முதல்ல உயிர் பிச்சை போட்டிருக்காரு. இந்த மாசத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோமா? பூமியிலே ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். சில குடும்பத்திலே நான் மட்டும்தான் நீதிமான், நான் மட்டும்தான் நல்லவன், நான் மட்டும்தான் எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி தங்களை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து வரார். அவர் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். நம்முடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீட்டெடுக்கிறார். மனம் திரும்பும் போது பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துல வாழக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. அது துன்மார்க்கமான காரியமா இருக்கலாம், அநியாயமான காரியமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், தீட்டான காரியமா இருக்கலாம், பொல்லாத காரியமா இருக்கலாம். வாயில புறப்படுற வார்த்தையிலிருந்து எல்லாமே நம்ம நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும். என்னையும் சேர்த்துதான். நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சிடும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அந்த பூமியில ஒருவேளை தப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா தேவனுடைய பாதபடியிலே தண்டனையும் இருக்கு. நான் ஒருவேளை மனம் திரும்பி தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா தேவனிடத்துல கிருபைகளும் உண்டு. இந்த பூமியில ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான்? இப்ப நானே இருக்கிறேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், வசனத்து மூலியமா என் கூட பேசுவார். நீ இன்னைக்கு தப்பா இருந்தியே, நீ மனம் திரும்பிட்டியா அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்படியாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த வார்த்தை நான் தப்பா பேசினேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா,
அப்படின்னு சொல்லி உடனே தேவனோடு ஒப்புரவாகணும். கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்குற ஒரு குடும்பம் உண்டு. கள்ள ஓநாய்கள் அப்படிம்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிம்பாங்க, கள்ள அப்போஸ்தலர் அப்படிம்பாங்க, கள்ள சகோதரன் அப்படிம்பாங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போறதுக்கு உலகத்துக்குள்ள எத்தனையோ பாவ காரியங்கள் பெருகிட்டு வருது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்தால் அதுக்கப்புறம் நிறைய நஷ்டங்கள், சாபங்கள், இருளான காரியங்கள், அதுக்கப்புறம் பலவீனம், இப்படி நிறைய காரியம் உள்ள வந்துடும். அநியாயம் செய்யறானா இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறானா இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கானா இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இப்ப நம்ம மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் நல்லா இருக்கானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கே, அவன் நல்லா இருக்காளே, இது ஒரு பிரச்சனை. சில குடும்பத்திலே நான் கஷ்டப்படுறேனே, இது ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்திலே உபத்திரத்துல போறாங்களா, தேவன் உயர்த்துவார். ஒரு குடும்பத்திலே பாடுகள் வருதா, பிரச்சனைகள் வருதா, போராட்டம் வருதா, அந்த உபத்திர நாட்கள் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். கர்த்தர் தூக்கி எடுப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மேடு பள்ளங்கள் எல்லாம் உண்டு. அவன் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டு போயிட முடியாது. அவன் அநியாயமா வாழ்றான்னு சொல்லிட்டு நான் அநியாயமா வாழ முடியாது. அவன் அசுத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் அசுத்தமா வாழ முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? பரிசுத்தமா வாழணும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். நீதிமான் இன்னும் நீதி செய்யணும் அப்படின்னா நீதியை பின்பற்றணும். எதெல்லாம் அநியாயமா இருக்கோ உலகத்துக்குள்ள அதெல்லாம் விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கணும். நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா சத்திய வழியில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சோதனைக்காரன் வருவான். சில நேரத்துல எனக்கு சோதனை வந்துட்டு, என் வாழ்க்கையில எனக்கு கண்ணீர் வந்துட்டு, எனக்கு கடன் வந்துட்டு, எனக்கு பிரச்சனை வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு, எனக்கு நிம்மதி இல்லை, தற்கொலை எண்ணங்கள் வருது, மரண பயம் இருக்கு, நான் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிக்கிட்டேன், இப்படின்னு சொல்லி பல லிஸ்ட் உள்ள வரும். இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா தேவ ஆவியினால நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வல்லமையால் நிரப்பப்படும் போது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும் போது, கிருபையின் வரங்களால் நிரப்பப்படும் போது, ஆவியின் கனிகளால் நிரப்பப்படும் போது, ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தியானிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் போது பல விதமான ஆசீர்வாதங்கள், புது பலன், காண்டாமிருத்தது பலன், கழுகுகளை போல செட்டில் விரித்து எழும்ப முடியும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. இந்த மாசத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். நம்ம வாழ்றதே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல பெருமை பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரால் மீட்டெடுத்து அவர் 3 நேரம் சாப்பாடு தர்றார், அதனால உயிரோட இருக்கும், அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு பெருமை பாராட்டுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய ஈவு, அவ்வளவுதான். கிருபையின் காலத்துல வாழ்றோம். கொஞ்ச காலம் அவருக்காக வாழணும், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். என்கிட்ட சில மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நான் மனம் திரும்பணும். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது இவ்வளவு காரியம் இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டியிருக்கா, நான் தான் மனம் திரும்பணும். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள்
கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, நைட் நேரத்தில் தினமும் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம் கேளுங்க, காலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம் கேளுங்க. அடுத்த மாதம் கிறிஸ்மஸில் நிறைய கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தியானிக்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் இணைந்துருங்க. காலை வேளையிலே நைட் வேளையிலே தினம்தோறும் செய்தி அனுப்புவோம் கேளுங்க. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஒரு சின்ன ஊழியம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியலுக்காக தினமும் 1 நிமிடமாக ஜெபம் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னாலே நிறைய ப்ரோக்ராம் வந்துடும். நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய கொண்டாட்டம் இருக்கும், நிறைய வீட்டில் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. நிறைய குடும்பத்தில் டிசம்பர் மாதத்துக்குள்ள ப்ரோக்ராம் எப்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதத்தில் நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம். 11 மாதமும் பாதுகாத்த தேவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், என்னையும் சேர்த்து தான். 24 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கேட்போம். ஏதோ ஒரு காரியத்தில் குறையா இருக்கேன் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கடைசி காலத்தில் இந்த கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. பாவ மன்னிப்பு பிடிக்காது, மனம் திரும்புறது பிடிக்காது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்க மாட்டாங்க. நமக்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம், கெஞ்சி கேட்போம். நம்மை பரிசுத்தப்படுத்தினா மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். என்னையும் சேர்த்துதான். வாயில புறப்படுற எத்தனை வார்த்தைக்கு நம்ம நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கணும். யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு செல்போனில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. 8 மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க. நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கணும். வீண் வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். கண்ணில் பார்க்குற காரியங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். தேவையில்லாமல் நிற்கிறோமா அதுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஆனால் கிருபையின் காலத்தில் மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதான் கிருபையின் காலம். ஒருத்தன் மனம் திரும்புறான் அப்படின்னாலே அந்த பாவத்தை மன்னித்து நம்ம மேலே இறங்குகிறார். அதனால இரவு நேரத்தில் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், கெஞ்சி கேட்போம், கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு என்ன வேணும், எங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு, என்ன குறை இருக்கு, எல்லாம் உமக்கு தெரியும்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க. என்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுறீங்க. இந்த இரவு நேரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. எங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இரவும் மூலமா 24 மணி நேரம் பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 30 நாளும் பாதுகாத்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 11 மாசமும் பாதுகாத்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாங்கள் எத்தனையோ முறை வெளியில போயிட்டு வரோம், எங்களை பாதுகாத்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களோட இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிங்க. எங்களோட வாயில புறப்பட்ட வார்த்தைகள், கண்ணில் தேவையில்லாத பார்த்த காரியங்கள், கையில் உள்ள காரியங்கள், சிந்தனை, இதயத்தினுடைய நினைவு, எங்களுடைய கால் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ எங்களுடைய காதுகளில் கேட்ட வார்த்தைகள் எல்லாமே மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க.
இந்த வருஷத்துல 11 மாசமும் இத்தனை நாளும் கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிப்பீங்களா? இந்த வருஷத்துல அடுத்தவள நாங்க டிசம்பருக்குள்ள போறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில பாவத்தை மன்னிப்பீங்களா? எங்களோட அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னிப்பீங்களா? என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, நைட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க, டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் அதோடைய பாதுகாப்பு தாங்க உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் மரண தருவாயில் சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, நார்மல் டெலிவரி ஆகிருக்கு, சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிருக்கு, தலையில் ஆப்ரேஷன், சரீரத்தில் பல இடத்துல ஆப்ரேஷன், எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அப்போ கர்ப்பப்பையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் பிளட் கேன்சர், எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டி, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், அலர்ஜி, சொரியஸ் வியாதி. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஹார்ட் ஆப்ரேஷன், நைட் நேரத்தில் மாத்திரை நிறைய எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. சில குடும்பத்தில் படுத்த படுக்கையில் வீட்டில் மரண தருவாயில் இருக்காங்க, வயசாயிட்டு மாத்திரை நிறைய இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய அக்கிரமம் உங்களுடைய பாவத்தில் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. என்னுடைய பலவீனம் எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரை உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை உங்கள் பிள்ளைகள் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை கற்று தங்கிருங்க. காலை வேளையிலே எத்தனையோ குடும்பத்தில் புறப்பட்டு வெளியே போயிட்டு எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாசம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்திலே அப்போ வயசு அதிகமாயிட்டு இருக்கு, சரீரத்தில் பலவீனம் இருக்கு. சில குடும்பத்தில் இஎம்ஐ லோனு, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, ஓடி லோனு, விவசாய லோனு, ஜொல் லோனு, சில குடும்பத்தில் குழுக்குள்ள பணம், ஏகப்பட்ட கடனில் வரக்கூடிய பணம் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாமே பேங்க்கு போயிட்டே இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், டிசம்பர் மாதம் வருது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எல்லா தேவையிலும் சந்திங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனருடைய பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. செல்ஃபோன்லையோ கேம்லையோ தேவையில்லாமல் வெப்சைட்டுக்குள்ளேயோ தேவையில்லாத பல மணி நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லாத நபரோ எந்த ஒரு காரியத்தில் அடிமையிடக்கூடாது. தேவையில்லாம படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது எதுலையுமே அடிமையாக இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. மதுபான அடிமையில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், சில குடும்பத்தில் தவறான பழக்க வழக்கங்கள். எந்தெந்த குடும்பத்தில் பாவ அடிமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரிகம், பிள்ளி சுனியத்தில் கட்டப்பட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு ரொம்ப சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் விபச்சார ஆவிகள், சில குடும்பத்தில் வலு சர்ப்பம், தந்திரமான ஆவிகள், சில குடும்பத்திலே நாய் பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் பாம்பு பார்க்குறாங்க, சில குடும்பத்திலே செத்த ஆவிகள், சில குடும்பத்திலே அப்பா பலவிதமான சொப்பனங்கள் பார்க்குறாங்க. அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்பட்ட ராஜா எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு தாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யும் ராஜா. இரவு நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்களோ, தேவையில்லாத பயங்களோ, தேவையில்லாத மரண பயமோ, தற்கொலை எண்ணங்களோ எது வராதபடி வேலையடைங்க ராஜா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் நைட் நேரத்திலே தினம்தோறும் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய கண்ணீரை மாற்றித்தாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். குடும்பமா சர்ச்சைக்கு புறப்பட வேண்டும். குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்க குழப்பத்தை மாற்றித்தாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவிதமான செழிப்பு கட்டளைங்க ராஜா. கணவர் விசேஷமா ரட்சிக்கப்பட வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பம் இயேசு ரத்தத்தினாலே நாம ஆசீர்வதிக்கப்பட ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி பண்ணிடும்.
எத்தனையோ குடும்பத்திலே அப்பா கற்பத்தினிக்கா ஜெபினா ராஜா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கற்பத்தினை ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட ராஜா, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழல் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள சாஷ்டாங்கமா இருப்பீங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுறது ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் விசேஷமா கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில தேசத்திலே மழை பெய்து அப்பா புயல் அடித்து சில தேசத்துக்குள்ள அழிவு ஜாஸ்தியா இருக்கு. அந்த தேசத்துல ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்ன உபத்திரம் என்ன பிரச்சனை என்ன பாடோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்களை மன்னிக்கணும், பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல வீடு கட்டுறாங்க, சில குடும்பத்துல அப்பா வியாபாரத்துக்காக நிறைய காரியம் செய்து கொண்டிருக்காங்க, வண்டியில ஆசைப்படுறாங்க. எல்லா தடைகளும் நீக்கித்தாங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துட்டு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, சொந்தக்காரனை நம்பி ஏமாந்துட்டாங்க, பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை ஏமாற்றம். அந்த குடும்பத்தை கர்த்தரே நீதி நியாயம் விசாரிங்க ராஜா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமை, சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கணவர் இல்லாம இருக்காங்க, சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்காங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, நிந்தை அவமானம் பல விதமான சூழ்நிலை அப்பா இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாக என்னென்ன உபத்திரவங்களோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றிட்டாங்க ராஜா. இந்த மாசம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. 11 மாசம் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. புதிய மாசத்துல வாக்கு தத்தங்களோடு உங்க பிள்ளையோட கர்த்தர் பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். தேவனர்லி அப்ப மினிஸ்டர்களுக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா விசேஷமாக அப்பா உங்க மகனை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிங்க ராஜா. எங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க சொன்னாங்க, அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. 11 மாசம் அப்பா இணைந்திருக்க குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவைகளும் சொன்னீங்க ராஜா. எல்லா வீட்டுக்குள்ளயுமே தீர்காயுசு தாங்க ராஜா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த மாசத்துல என்னென்ன தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கோ புதிய மாசத்துல கடந்து போகும்போது எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஸ்தாங்கமா தாழ்த்த முடியும். எத்தனையோ தேசத்துல இணைந்துங்க ராஜா. அவங்க இருக்கிற நாட்டிலே சகலவிதமான செழிப்பு கட்டளுங்க. சில குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு, சில குடும்பத்திலே கவர்மெண்ட் வேலைக்கா எக்ஸாம் எழுதிருக்காங்க, சில குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போறக்கா ட்ரை பண்றாங்க, சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருந்து சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் ட்ரை பண்றாங்க ராஜா. வெளிநாட்டுல இருக்கிற இடத்துல சில குடும்பத்துல கடினமான வேலை, சம்பளம் வராம இருக்கு, பல விதமான பிரச்சனைகள். சில குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல நிறைய உபத்திரங்கள், சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா சேஃப்டி இல்லாம இருக்கு. எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரிங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா வெளியில புறப்படும் சொல்லி நினைக்கிறாங்களோ உமக்கு சுத்தமா இருந்தா அழைத்து கொண்டு போங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாசல் திறந்த வேண்டும். பண ஆசை இல்லாத குடும்பமா இருக்கட்டும், பொருளாசை அப்பா இல்லாத குடும்பமா இருக்கட்டும் ராஜா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே அப்பா மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க ராஜா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட ராஜா. எத்தனை குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனத்துல வர வேண்டும். எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறட்டும் ராஜா. நைட் நேரத்துல செல்போன் அடிமையா இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் நீங்க எங்க கூட பேச வேண்டும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இறங்குவாங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ராஜா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி ராஜா. முன்னும் பின்னுமாக அப்பா விசேஷமா பாதுகாப்பு வைங்க. எங்க வீடு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளோட தங்கி விட்டோம். இந்த மாசத்துல விசேஷமா எத்தனை குறைகள் இருக்கும் எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. எந்த குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீரோடு இருக்காங்க கண்ணீரை துடைத்து ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகப்பன் நீங்க தான்ப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா தொடர்ந்து கேளுங்க. எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. 9363064181 நம்பரை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். டிசம்பர் மாசம் வருது, நிறைய தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.